ஒத்துழையாமை இயக்கம் 1990ல காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னை தொழிலாளர் சங்கம் சார்பில் பக்கிங்காம் அண்ட் கர்நாடிக் பி&சி தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தனர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டு வந்த சட்டமன்ற புறக்கணிப்பு வெற்றி பெறவில்லை. அதற்கு காரணம் நீதி கட்சி தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகி அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று ஒத்துழையாமை இயக்கத்தை ஒதுக்கிவிட்டு மக்களின் செல்வாக்கை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியதுதான். தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் 1921 ஜனவரி 10ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்த கானட் கோமகனை புறக்கணித்தனர். கஸ்தூரிரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சத்தியமூர்த்தி, வ.உ. சிதம்பரனார், சிங்காரவேலு செட்டியார், டாக்டர் வரதராஜலு நாயுடு போன்ற தலைவர்களின் முயற்சியால் ஒத்துழையாமை இயக்கம் பெரும் வீச்சுடன் நடைபெற்றது. மேலும் இந்து, தேசமித்திரன், சுதேசமித்திரன், தேசபக்தன், முகமதன் போன்ற பத்திரிகைகளும் இந்த இயக்கம் வளர உதவின. ஒத்துழையாமை இயக்கம் வளர எந்த பத்திரிகைகள்லாம் உதவி செய்ததுன்னா இந்து, சுதேசமித்திரன், தேசபக்தன், முகம்மதன். தமிழகத்தில் ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற்றன. பல்லாயிரக்கணக்கில் மக்கள் சிறை சென்றனர். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மலபாரில் நடந்த மாப்ளா கலகம் தமிழ்நாட்டின் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. அதனால்தான் தமிழ்நாட்டில் கிலாபத் ஒத்துழையாமை இயக்கங்கள் வலுவிழந்து போயின. சௌரி சௌராவில் நடைபெற்ற வன்முறை கிளர்ச்சியினால் காந்தியே ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கி கொண்டார். அப்புறம் சுயராஜ்ய கட்சி. இந்திய விடுதலை போராட்டத்தில் தேக்க நிலையில் இருந்த போது சுயராஜ்ய கட்சியினர் சட்டமன்றத்திற்குள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்தனர். தமிழ்நாட்டில் கஸ்தூரிரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், வரதராஜலு நாயுடு, விஜயராகவாச்சாரி, ஏ. ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோர் சுயராஜ்ய கட்சியில் இருந்து சட்டமன்ற நுழைவை ஆதரித்தனர். மத்திய சட்டமன்றத்திற்கு 1892 நவம்பர் 13 அன்று நடைபெற்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயராஜ்ய கட்சியினருள் ஏ. ரங்கசாமி ஐயங்கார், ஆர். கே. சண்முகம் செட்டியார், என். சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி 41 இடங்களை பெற்றாலும் கூட அமைச்சரவை அமைக்க மறுத்துவிட்டது. அதனால் டாக்டர் பி. சுப்பராயன் தலைமையில் சுயேட்சை அமைச்சரவை அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினரால் இரட்டையாட்சியின் தீமைகளை எடுத்துக்காட்ட முடிந்தே ஒழிய அதை செயலிழக்க செய்ய முடியவில்லை. நீல் சிலை சத்தியாகிரகம். சென்னை இராணுவ பிரிவின் தலைவராக இருந்த கர்னல் நீலை 1857 பெருங்கிளர்ச்சியை ஒடுக்குவதில் தீவிரமாக செயல்பட்டிருந்ததை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னையின் பிரதான பகுதியில் நீலின் சிலையை வைத்தது. விடுதலை போராட்டத்தின் போது அந்த சிலையை அகற்றுவதற்காக நெல்லை சோமயாஜுலுவின் தலைமையில் சத்தியாகிரக குழு துவக்கப்பட்டது. 1927 ஆகஸ்ட் 11 தொடங்கிய நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு சுப்பராயலு நாயுடுவும் முகமது சாலியா ராவுத்தரும் தலைமை தாங்க நீலின் சிலை உடைத்து சேதப்படுத்தினர். ஆகஸ்ட் மாதம் துவக்கப்பட்ட நீல் சிலை சத்தியாகிரகம் டிசம்பர் வரை தொடர்ந்து நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தொண்டர்கள் சென்னைக்கு வந்து அப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ராஜாஜி முதல்வரான பின்னர் 1937 அச்சிலை அகற்றப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது. நீல் சிலை சத்தியாகிரகம் ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட் சைமன் குழு புறக்கணிப்பு. சைமன் குழு 1930 பிப்ரவரி 3 பம்பாய் நகருக்கு வந்து சேர்ந்த பொழுது அதை எதிர்த்து இந்தியா முழுவதிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்குழு சென்னைக்கு வந்த போது சைமனே திரும்பிப்போ என்ற முழக்கம் இருந்தது. சைமன் குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது. கடற்கரை கூட்டமும் நடைபெற்றன. சைமன் குழுவிற்கு அளிக்கப்பட்ட அரசாங்க வரவேற்பில் டாக்டர் பி. சுப்பராயன், ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் பதவி விலகினர்.
நெக்ஸ்ட் பூரண சுதந்திரம். 1927ல் சென்னை காங்கிரஸ் கூட்டத்தில் முதலாக பூரண சுதந்திர இந்தியாவின் பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 26ஆம் தேதி 1930ல் தேசமெங்கும் பூர்ண சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஊரிலும் அந்நாள் கொண்டாடப்பட வேண்டும் என ராஜாஜி பத்திரிகையில் வேண்டுகோள் விடுத்தார். சென்னையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. மாலையில் திருவண்ணிக்கேணியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற 66,000க்கும் மேற்பட்டோர் பூர்ண சுதந்திர சபதம் எடுத்தனர். இதெல்லாம் பூரண சுதந்திரம் பற்றி தமிழ்நாட்டில் நடைபெற்ற ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள், மறியல்கள் நடைபெற்றன. உச்சகட்ட போராட்டமாக உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. 1930ல் ஏப்ரல் 30 அன்று வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சுவதற்காக ராஜாஜி தலைமையில் 100 தொண்டர்கள் திருச்சியிலிருந்து புறப்பட்டனர். எந்த டேட்டுனா 1930 ஏப்ரல் 30. சத்தியாகிரகிகள் பாரதியாரின் அச்சமில்லை பாடலையும் இந்த வேதாரண்ய யாத்திரைக்கென்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை புனைந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமுன்று வருகுது என்ற பாடலையும் பாடியவரே நடந்து சென்றனர். இந்த இது கூட கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தின் போது இந்த பாடலை பாடிய கவிஞர் பெயர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அதுவும் போக எந்த பாடல்கள் எல்லாம் பாடினாங்க அப்படியும் கேட்கலாம். 2 விதமாகவும் கேட்கலாம். தஞ்சை மாவட்ட கலெக்டராக அப்போது இருந்த ஏ.ஜே. தார்ன் என்பவர் இப்போராட்டத்தை நசுக்க பல வழிகளில் முயன்றார். ஏ.ஜே. தார்னன். ஆனாலும் போராட்ட வீரர்களுக்கு திருவையாறு, தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற நகரங்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேதாரண்யத்தை அடைந்து தடையை மீறி உப்பு காய்ச்சிய ராஜாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை தொடர்ந்து சர்தார் வேதரத்னம் பிள்ளை, டாக்டர் ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமதி, அதாவது இதுல கலந்து கொண்ட பெண் யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி போன்ற தலைவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினர். திருச்சியிலிருந்து ராஜாஜி தலைமையில் புறப்பட்ட உப்பு சத்தியாகிரகிகள் புறப்பட்ட அன்று ஆந்திர கேசரி பிரகாசம் தலைமையில் சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் தொடங்கப்பட்டது. பிரகாசம் தலைமையில் சென்னையில, ராஜாஜி திருச்சியில தலைமையேற்றாங்க. சென்னையில யாருன்னா ஆந்திர கேசரி பிரகாசம் தலைமையில். போராட்ட தொண்டர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். 1930ல் மே 5 கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனால் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினரான திருமதி முத்துலட்சுமி ரெட்டி காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. காந்தி கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கம் தீவிரமாக நடைபெற்றது. 1932ல் ஜனவரி 26ல் சென்னையில் தடையை மீறி தேசிய சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டது. இறுதியாக 1934ல் சட்டமறுப்பு இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் படித்தவர்களிடம், பாமர மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய தேசிய இயக்கம் வளர்ச்சியடைய உதவியது. அதுக்கப்புறம் என்னன்னா தனிநபர் சத்தியாகிரகம். வார்தாவில் 1940ல் அக்டோபர் 13 அன்று கூடிய காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரக திட்டத்தை வெளியிட்டார். அதன்படி தமிழ்நாட்டில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜன். இந்த முக்கியமான கொஸ்டின்ங்க, இதுவும் கேட்பாங்க, என்பவர் சிறை சென்றார். இவரை தொடர்ந்து ராஜாஜி, சத்தியமூர்த்தி, டி. பிரகாசம், மாப்போ சிவஞானம் உள்ளிட்ட பல தலைவர்கள் தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது சிறை சென்றனர். முக்கியமான கொஸ்டின்ங்க, டி.எஸ்.எஸ். ராஜன் தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 7, 8ஆம் தேதிகளில் பம்பாயில் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1942 ஆகஸ்ட் 9ல் காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து காந்தி உட்பட பல முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தமிழ்நாட்டில் பரப்பியவர் காமராஜர் ஆவர். காந்தி கைது செய்யப்பட்ட செய்தியை எட்டியவுடன் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடைகள் அடைக்கப்பட்டன, தொழிற்சாலைகள் மூடப்பட்டன, கல்விக்கூடங்கள் காலியாக இருந்தன.
தஞ்சை மாவட்டத்தில் காங்கிரஸ் கலகக்காரர்கள் பலர் குழுக்களாக பிரிந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூரில் பஞ்சாலை தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் தடையை மீறி ஊர்வலம் சென்றனர். மதுரை மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு செய்யப்பட்டது. தீயிலிடல், தந்தி கம்பங்களை அறுத்தல், பாலங்களை தகர்த்தல், வன்முறை செயல்கள் தமிழகம் முழுவதும் நிகழ்ந்தன. வன்முறை அதிகமாக காணப்பட்ட இந்த ஆகஸ்ட் போராட்டம் அரசாங்கத்தின் அடக்குமுறை நடவடிக்கைகளால் 3 மாதமே நீடித்தது. இந்தியா சுதந்திரம் அடைதல். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா விடுதலை அடைந்தது. ஆங்கிலேயரின் யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு இந்தியாவின் மூவர்ண கொடி பறக்கவிடப்பட்டது. இந்தியா விடுதலையடைந்த போது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். விடுதலை நாளை நாட்டு மக்கள் மகிழ்ச்சி பொங்க விழாவாக கொண்டாடினர். இது டிஎன்பிசியில் கொடுத்துருக்க மெட்டீரியலுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். டேட்டு முக்கியம், யார் யார் கலந்துக்கிட்டாங்க, யார் யார் தலைமை ஏற்றாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.